ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு படுகா ஸ்பெஷல் ஹெல்த்தியான டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் இனிப்பு சாமை களி, ஸ்வீட் மில்லட் பால். எத்னிக் லாங்குவேஜில் பாத்தி இட்டுன்னு சொல்லுவாங்க. சாமைக்கு பாத்தி அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சாமையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, அதாவது ஃபைபர் கண்டென்ட். இது டயபெட்டிஸ்க்கு ஏற்ற ஒரு உணவு. இதில் ப்ரோட்டீனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கருப்பட்டியை பார்த்தோம்னா இதில் அயன் சக்தி, அதாவது இரும்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது ஹீமோக்ளோபின் லெவலை ஜாஸ்திப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாயை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சை உடம்புக்காரி அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டெலிவரி ஆன உடனே இந்த இனிப்பு உருண்டை களியை கொடுப்பாங்க. இப்போது இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: சாமை 1 கப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், வெல்லம் 100 கிராம், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2. இப்போ சாமையை வேக வைக்க 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். கழுவி வச்ச சாமையை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கர் மூடி வெயிட் போட்டு 3 விசில் வரைக்கும் விட்டுறலாம். அதுக்குள்ளே வெல்லத்தை கரைக்க ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட 100 கிராம் வெல்லத்தை சேர்த்து அது நல்லா கரையட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். 3 விசில் ஆயிடுச்சு. சாமை நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை மசிச்சு விட்டு இதோட ஏலக்காய் தூளையும் வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இதை நல்லா களி கிண்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி திரண்டு வருதுன்னு. இது நல்லா திக்காகி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம், நல்லா கலந்து விடலாம். நெய் அதிகமாக சேர்த்துக்கிறதுனாலும் இப்போவே சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சமாக நெய் விரும்புவாங்க. நல்லா மசிச்சு வரும்போது இப்போ பார்த்தா களி எப்படி கிண்டும்போது வருதோ அது மாதிரி வருது. இதை இப்போ களி மாதிரி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே ஒரு குச்சியால் லேசாக ஒரு குழி மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே மீதம் இருக்கிற நெய்யை ஊற்றிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஹெல்த்தியான இனிப்பு சாமை களி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வேறு படுகா டிஷ்ஷஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.